அப்பராகுணர்வன் என்னும் பக்தன் மிகவும் மனவேதனையுடனும் உள்ளத்தில் பாரம் சுமந்தவனாகவும் சிவபக்தர்கள் வசிக்கும் ஒரு சிறிய ஊருக்கு சென்றார். அந்த ஊரில் வாழ்ந்த மக்களின் பழக்க நலன்களும் சிவபக்திக்கு அவர்கள் காட்டிய ஆழமான அன்பும் அப்பராகுணர்வனை மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவர்களின் வாழ்க்கையே சிவபூஜையாக இருந்தது. அவர்களின் ஒரே பழக்கம் நாள்தோறும் பரமசிவனுக்கு சேவை செய்வதுதான். அவர்கள் வாழ்ந்த அந்த ஊரில் சிவனுக்காக எப்போதும் உணவு சமைக்கப்பட்டது. யாராக இருந்தாலும் எந்நிலையில் இருந்தாலும் பசியுடன் அந்த ஊருக்குள் வந்தவர்களை பசியோடு வந்தவர் சிவனே என்ற புனித எண்ணத்தோடு அனைவருக்கும் உணவு வழங்கினர். ஒரு நாள் பரமசிவன் தானே ஒரு ஏழை பிச்சைக்காரன் போல வேடமிட்டு அந்த ஊருக்கு வந்தார். கையில் ஒரு சிறிய பாத்திரம், உடலில் பழைய ஆடை, முகத்தில் அமைதியும் கருணையும் நிறைந்த பார்வை. அவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அமைதியாக உணவு கேட்டார். யாரும் மறுக்கவில்லை, யாரும் தயங்கவில்லை. அவர்கள் தங்களிடம் இருந்த கடைசி உணவையும் கூட மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் அந்த பிச்சைக்காரனுக்கு வழங்கினர். அந்த நிமிடம் பரமசிவன் தன் உண்மை ரூபத்தை காட்டினார். அந்த ஊர் முழுவதும் திடீரென ஒளியால் நிறைந்தது. தெய்வீக பிரகாசம் அனைத்தையும் சூழ்ந்தது. மக்கள் அனைவரும் பயபக்தியுடனும் கண்களில் கண்ணீருடனும் தரையில் விழுந்து வணங்கினர். அப்போது சிவன் சொன்னார், பசியை போக்கும் கருணையே, உண்மையான சிவபூஜை. என்னை கோவிலில் மட்டும் தேடாதீர்கள். பசித்தவர்களின் கண்களில் நான் இருக்கிறேன். சிவனின் அருளால் அந்த ஊர் செழித்தது. அவர்களின் தர்மமும் கருணையும் காலத்துக்கும் நினைவாக நிலைத்தது.